ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது தங்கமயில் நம்ம சரண்யாவுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரையும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம சரண்யா அதாவது தங்கமயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இப்படிலாம் சொல்கிற, ஏன் உங்கள் அப்பா அந்தளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டாரா, உன்னை நல்லா படிக்க வச்சிட்டாரா, நம்மளே 5 பைசாவுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு தெரிகிறோம். அப்படி இருக்கும்போது இவங்க நிறையா வச்சுருக்காங்க, பையனும் படிச்சிருக்காங்க, இதை விட உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் பார்க்க அர்னால்டு மாதிரி இருக்காரு, அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, ரவுடி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடா இது பச்சை புள்ளைய ஒரு சமத்து குட்டியை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சரவணன் தான் வாயில்லா சின்ன பூச்சி, இது தெரியல அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி போய் கிளம்புடின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாண்டியன் குடும்பத்தில் எல்லாரும் அலப்பறை பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிகிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா என்ட்ரி, என்னை கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அது ஒரு சீனை போட்டுச்சு. சரி சரி வாமான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாரையும் தள்ளி கூப்பிட்டு வந்து வீட்டு முன்னாடி நிப்பாட்டினா உள்ள என்ட்ரி, வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அக்கா குறை சொல்லுது. இதுக்கு தான் ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டை என்னம்மா பார்க்குற, பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மீனா கூப்பிட்டு வந்து பொண்ணை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு வர டைமில் நம்ம அதாவது தங்கமயில் என்ட்ரி ஆனோடனே குடும்பமே சேர்ந்து பார்த்துட்டு சூப்பர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, 2 பேர் தனியாக பேசுறதுனா போய் பேசிட்டு வரட்டும் ஒரு பக்கம் இவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போதே பார்க்கணுமே நம்ம பாண்டியனுக்கு வந்துச்சு பொசான்னு. சும்மாவா விடுவார் அவர்? ஆல்ரெடி தனியாக பேசணும்னு சொன்ன பொண்ணுங்களாம் என்ன வேலையை பார்த்தாங்கன்னு தெரியும். அதனால ஏதாவது கல்யாணம் சொதப்பிடுமோன்னு சொல்லிட்டு அவர் அப்படி இப்படின்னு மலுப்புனதோட அப்படியே சபையிலே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது நம்ம பாண்டியன் என்ன சொன்னாலும் ஒத்து போகிறாங்க நம்ம தங்கமயில் ஃபேமிலி. ஏன் எப்படியாவது தள்ளி விட்டுறணும்னு தாங்க நினைக்கிறாங்க. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.